எத்தனை வருஷமா நான் கேட்டுட்டு இருக்கேன் சார், 30 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் இதே கதையை. மார்க்கெட்டிங் இஸ் அ பேட் வேர்ட் அப்படின்னு. ஐ டோன்ட் வாண்ட் டு டு மார்க்கெட்டிங். கான்ஃபரன்சஸ்ல எல்லாம் வந்து டாக்டர்ஸ் வந்து பேசுவாங்க, இது வரைக்கும் நான் மார்க்கெட்டிங்கே பண்ணதில்லைன்னு பேசுவாங்க. பெருமைப்படக்கூடிய விஷயமே இல்ல சார். ஏன்னா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் நல்ல டாக்டர்ஸ் கஷ்டப்படுறத பாக்குறோம். எத்திக்கலா மார்க்கெட்டிங் பண்ணா மட்டும்தான் நல்ல டாக்டர்ஸ் கிட்ட பேஷன்ஸ் போவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும்னா, நிறைய குவாக்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க மார்க்கெட்டிங், அவங்க கிட்ட போய் மாட்டுவாங்க பேஷண்ட். நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்எம்சி, முன்னாடிலாம் என்சிஐன்னு சொல்லுவோம், மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். ஒரு அம்ப்ரெல்லா தான் பண்ணணும்னு கோட் கொடுத்திருக்காங்க. அந்த கோட புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ் 2 விதமான டாக்டர்ஸ் பாக்குறோம். ஐயோ என்எம்சி கோடு வழியா என்ன பண்றதுன்னு தெரியலையே, நான் செய்யறது கரெக்டா எத்திக்கலா பண்றேனா அப்படின்ற டவுட்ல பண்ணலான்ட்டு அவங்க ஒரு 20-30 வருஷம் பண்ணாமே விட்டுருக்க டாக்டர்ஸ் நான் பாத்திருக்கேன். ரொம்ப நல்ல டாக்டர்ஸா இருப்பாங்க. அதர் சைட் ஆஃப் த திங் வந்து தப்பான வழியில பண்ணிட்டு பேக் ஃபயர் ஆயிட்டு அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ற டாக்டர்ஸும் நாங்க பாத்திருக்கோம். ஹாஸ்பிட்டல் பிசினஸ் எத்திக்கலா போகணும் அப்படின்னா மார்க்கெட்டிங் தாங்க ரொம்ப முக்கியம்.